ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். டிஎம்கே கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறுமா வெளியேறாதா இப்படி பல பேர் என்ன பண்றாங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. காங்கிரஸ்ல 2 பிரிவினர் இருக்கிறாங்க. அதுல ஒரு பிரிவினர் என்ன சொல்றாங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல திமுக கூட்டணியில இருந்தாதான் நம்முடைய கட்சிக்கு சேஃப், நம்முடைய வளர்ச்சி கட்சியுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப அது உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ 2 பேருமே டிஎம்கேவா தாவேகவா அப்படின்ற ஒரு முடிவுக்கு 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. இதனுடைய பயங்கரமான மோதல் வந்து பாத்தீங்கன்னா பொதுவெளியில வரைக்கும் வந்துருச்சு. ரகசியமா இது நடந்திருக்கா அப்படின்னா பொதுவெளியில ஓப்பனா வந்து என்ன பண்றாங்க, ஒரு சாரார் என்ன பண்றாங்க தாவேகா தான் ஒரு அப்படின்றாங்க, ஒரு சாரார் திமுக தான் அப்படின்றாங்க. இந்த குழப்பம் இப்படி நீடிக்கும் பொழுது சிதம்பரமும் செல்வ பெருந்தவங்க என்ன பண்ணிருக்காங்க, முதல்வர் ஸ்டாலின் ஐயா வீட்டுல போயிட்டு தீவிர ஆலோசனையில ஈடுபட்டு இருக்காங்க. அதன் முடிவு இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளிவரும். இப்படியா இருக்கும் பொழுது காங்கிரஸ் உண்மையிலேயே திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தா என்ன சம்பவம் நடக்கும் அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். காங்கிரஸ் அப்படின்ற ஒரு பேர் இயக்கம் ஐயா காமராஜர் காலத்துல இருந்து தமிழ்நாட்டுல இருக்கதான் செய்து தமிழ்நாட்டை ஆண்டு இருக்குது. அதுல எந்த வித மாற்று கருத்துல இதே காங்கிரஸ் உடைய பங்களிப்பு தமிழ்நாட்டுல அதிபயங்கரமா இருந்திருக்கு. காமராஜர் ஐயா காலத்துல பல திட்டங்கள் கட்டமைப்புகள் ஐயா காமராஜர் ஐயா இருக்கும் பொழுது பல விஷயங்களை முதல்வராக இருக்கும்போது பல விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டுக்காக செஞ்சிருக்கிறாரு. அதன் பிறகு காமராஜர் ஐயாவுக்கு பிறகு தமிழ்நாட்டுல திமுக அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு பேரறிஞர் அண்ணா வந்து என்ன பண்ணிருக்காரு ஸ்ட்ராங்கா என்ன பண்ணிருக்காரு கட்டமைப்புகளை போட்டாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பேரறிஞர் அண்ணா இறப்புக்கு பிறகு எம்ஜிஆர் அப்படின்னு வந்து திமுக அதிமுக அதிமுக திமுக இப்படி மாறி 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 வந்து கட்சியை வந்து என்ன பண்ணிருக்காங்க ஆட்சியை நடத்தி இருக்கிறாங்க. ஆனா இப்ப காங்கிரஸ் புத்துணர்வோடு அதே உயிரோட்டத்தோட இருந்திருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. எப்போ திமுக அப்படின்றது ஒண்ணு ஸ்ட்ராங்கா தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்சதோ, அதுக்கப்புறம் அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி இங்க ஆட்சியை பிடிச்சதோ, அதுல இருந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இங்க கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆயிட்டு வந்ததை நம்ம இங்க பார்க்கதான் முடியுது. சோ இப்படியா இருக்கும் பொழுது காங்கிரஸ் அப்படின்றது ஒரு வாக்கு வங்கி அவங்களுக்கு இருக்குது. ஆனா அது வந்து தனித்துவமா நின்னா அந்த ஓட் பேங்க் அவங்களுக்கு கை கொடுக்குமா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. கூட்டணி அப்படின்ற ஒரு விவகாரத்துல காங்கிரஸ் இருந்தாதான் காங்கிரஸுக்கு மதிப்பு. கூட்டணியை விட்டு நீங்க வெளியே பிரிஞ்சிருந்தீங்கன்னா காங்கிரஸ் ரொம்ப பிரபலமா இருக்குமா, பெரும்பான்மை நிரூபிக்கிறோம்னா அது கிடையவே கிடையாது. அதாவது பூ கூட நார் இருந்தாதான் அது ஒரு மாலையா இருக்கும். இல்ல நான் பூ மட்டும் மாலையா சேர்றேன்னா கிடையவே கிடையாது. இல்ல நாறு மட்டும் நான் மாலையா மாறுறேன்னா அப்படின்னா கிடையாது. பூவும் நாரும் சேர்ந்தாதான் ஒரு வடிவத்துல மாலையா வரும். அது போலதான் காங்கிரஸ் கூட்டணியில இருந்தாதான் அது ஒரு பெரிய கட்சி அப்படின்றது ஒரு எல்லாருக்குமே தெரியும். தேசிய கட்சியா இருந்தாலும் தமிழ்நாட்டுல தனித்து நிக்கிற திராணி காங்கிரஸுக்கு இருக்குதா அப்படின்னு பல பேரும் பொதுவெளியில கேட்டுட்டு இருக்காங்க. இதனிடையில தாவேக்கா வந்து என்ன பண்ணாங்கன்னா யாருக்குமே குறி வைக்கவே இல்லை. காங்கிரஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பக்கம் கவர் பண்ணிடலாம். ஏன்னா நீங்க தாவேக்கா ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா எந்த கூட்டணியில அவங்க கைய வச்சாங்க, அதிமுக கூட்டணியில கைய வைக்கவே இல்லை. திமுக கூட்டணியில தான் கைய வச்சாங்க. விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்டா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க குறி வச்சாங்க. இதுல காங்கிரஸ் தான் என்ன பண்ணாங்கன்னா விஜய் கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு சாரா என்ன பண்ணாங்க குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மாணிக்கம் தாகூர் போன்றவங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா விஜய் கூட கூட்டணி வைக்கலாம், மக்கள் மத்தியில அவருக்கு நல்ல வரவேற்பு இருக்கு, இளைஞர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கு, ஒரு மாற்று அரசியல் கொண்டு வரன்றாரு, ஆனால் அவர் கூட கூட்டணி வைக்கலாமே. ஏன்னா திமுக நம்ம அடிமையா இருக்கணுமா, அவங்க கொடுக்குற சீட்டுக்காக நம்ம இருக்கணுமா, நம்மளுக்குன்னு ஒரு தனித்துவமான அடையாளம் இல்லையே, அதனால நம்ம எதுக்கு திமுக கூட்டணியில இருக்கணும், டிவிகே கூட்டணிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் என்ன பண்ணாங்க போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இருந்தாலும் டெல்லி மேலிடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா திமுக கூட்டணி தான் அப்படின்றத எந்த வித மாற்று கருத்து இல்லை அப்படின்றத ராகுல் காந்தி முதற்கொண்டு எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா ஆணித்தரமா சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஐவர் கொண்ட குழுவை போட்டு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தினாங்க. இவங்க இந்த தரப்புல இருந்து இன்னும் சீட்டு வந்து எத்தனை சீட்டு அப்படின்றது முடிவாகல. இதனிடையில திரும்பவும் போர்க்கொடி தூக்குனாங்க, டிவிக்கு கூட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ சிதம்பரம் செல்வ பெருந்தகையும் பேச்சுவார்த்தை நடத்த முதல்வர் ஸ்டாலின் வீட்டவர்களுக்கு போயிருக்காங்க. உண்மையிலேயே காங்கிரஸ் திமுக விட்டு பிரிந்தால் காங்கிரஸ் இரண்டாக உடையும், பேராபத்து இருக்கு காங்கிரஸுக்கு. உண்மையிலேயே இப்ப காங்கிரஸ் ஒரு பேர் இயக்கமா காங்கிரஸ்க்குள்ள எல்லாரும் நினைக்கலாம். ஆனா இப்பவும் உட்கட்சி மோதல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா காங்கிரஸ்ல இருக்கு. ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒவ்வொரு கூட்டம் இருக்குது. உட்கட்சி மோதல் அப்படின்னு வந்துட்டா சத்தியபவன்ல எந்த கதி ஆகும் அப்படின்றதுதான் பல வரலாறுகளை நம்ம என்ன பண்றோம் பார்த்துட்டு இருக்கோம். சோ அப்பத்துல இருந்தே உட்கட்சி மோதல் அப்படின்றது ஏகப்பட்டது இருந்திருக்கு. ஜி கே மூப்பனா இருக்கட்டும், வாழப்படி ராமமூர்த்தியா இருக்கட்டும், நிறைய பேர்
இருந்திருக்கிறாங்க. இப்பவும் அது இருக்கதான் செய்யுது. தங்கபாலுவா இருக்கட்டும், KS அழகிரியா இருக்கட்டும், இப்ப செல்வ பெருந்தகையா இருக்கட்டும், ப. சிதம்பரம் ஐயா இருக்கட்டும், நிறைய பேர் உட்கட்சி மோதல் நிறைய இருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் திமுக கூட்டணி இல்ல, டிவிகே கூட்டணி தான் அப்படின்னு டெல்லி மேலிடம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டா அது காங்கிரசுக்கு பேராபத்தா இருக்கும். காங்கிரஸ் இரண்டாக உடையும். அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. இந்த பெருமை டிவிகேக்கு சேரும். ஏன்னா ஒரு தேசிய கட்சியை தமிழ்நாட்டுல உடைச்சிட்டாங்கப்பா, பிரிச்சுட்டாங்கப்பா அப்படின்ற ஒரு அவப்பெயர் விஜய்க்கு நேரிடும். அதுல எந்த வித மாற்று கருத்துல. இன்னைக்கு பாமக எப்படி 2 பேரை பிரிஞ்சு கிடக்குறாங்க, ஐயா ராமதாஸ், அன்புமணி அப்படின்னு பிரிஞ்சு கிடக்குறாங்களா, அது போல காங்கிரஸ் இரண்டாக பிரியும். ஏற்கனவே பிரிஞ்சு இருந்திருக்கு. காங்கிரஸ் ஏற்கனவே பிரிஞ்சு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் ஒரு சிலர்லாம் என்ன பண்ணாங்க, முயற்சித்து ஒன்னா சேர்ந்து இருக்கிறாங்க. திரும்பவும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. காங்கிரஸ் திமுக கூட இருந்தாதான் நல்லது அப்படின்னு கோபண்ணா முதற்கொண்டு, ப. சிதம்பரம் முதற்கொண்டு எல்லா மூத்த தலைவர்களும் இங்க சொல்லிக்கிட்டு வர கருத்தை நம்ம பாக்குறோம். ஆனா இருந்தாலும் டெல்லி மேலிடம் என்ன முடிவு எடுக்க போகுது அப்படின்றத ஒரு விஷயம் இருக்கும்போது இதுல தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் மாற்றப்படலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் அடிப்படுது. முன்னாள் MP செல்லகுமார் அவர்களுக்கு அழைப்பு விடுத்ததுனால அவரு டெல்லிக்கு போயிருக்கிறாரு. ஒருவேளை தலைவர் பதவி மாற்றப்படலாம். ஏன்னா செல்வ பெருந்தகை வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆதரவாளராகவே இருக்கிறாரு. அவர் காங்கிரஸ் தலைவர். ஆனா அவருடைய பேச்சு, நடை, உடை, பாவனம் எல்லாம் திமுகவை சார்ந்த இருக்கு. திமுக ஆதரவாளரே மாறிட்டாரு. அதனால திமுக எது சொன்னாலும் ஆமாசாமின்னு போடுறாரு செல்வ பெருந்தகை அப்படின்னு போர்க்கொடி காங்கிரஸ்ல செல்வ பெருந்தகைக்கு எதிராக எழும்பி இருக்கு. சோ அதனால காங்கிரஸ் தலைவர் மாற்றப்படலாம் அப்படின்னு இங்க பார்க்கப்படுது. ஒண்ணு கிடைக்கணும்னா ஒண்ணு காவு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு திமுக கூட்டணிக்கு போனோம்னா செல்வ பெருந்தகை தலைவர் பதவி எழுந்துதான் ஆகணுமா அப்படின்னா சரி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஆக மொத்த காங்கிரஸ் தெல்ல தெளிவா ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா காங்கிரஸ் இங்க இருந்தாதான் அவங்களுக்கு மதிப்பு. தமிழக வெற்றி கழகத்துக்கு போனா அவங்களுக்கு மதிப்பு இல்ல. ஒருவேளை காங்கிரஸ வச்சு டிவிக்கு முன்னேறி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா காங்கிரஸ் ஓட் பேங்க் பயங்கரமா உடையும், கட்சியும் உடையும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல அப்படின்றத நம்ம இங்க பதிவு பண்றோம். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகினால் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இரண்டாக உடையும் அப்படின்னு பல பேர் கருத்து தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.